யாரேனும் நம்மை எதிர்த்தால், என் மாமியாருக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாதில்ல, என்னமோ பண்ற, அதான் ஆவாது. என் மருமகளுக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாதில்ல. உன் பிள்ளையோட வாழ்க்கை நடத்துறேன், நீனா ஆவாது. நான் இப்படி ஏன் இப்படி பண்ற, அது ஆவாது. அந்த விஷயம் ஆகல. உங்கள் கோபம் எல்லாம் அந்த விஷயம் மீது தானே தவிர அவர்கள் மீது இல்லை. இது புரிந்து கொண்டால் போதுமேங்க. என் ஹெச்ஓடிக்கு நானாலே ஆவாது. ஏன் மேடம், உங்க ஹெச்ஓடிக்கு நீங்க என்ன ஆவாது இல்லை. நீங்க ஏதோ சில்மிஷம் பண்றீங்க, அந்த சில்மிஷம் ஆகல உங்களுக்கு. அதான் பிரச்சனையே. இதை புரிந்து கொள்வதற்கு இல்லை. அவன் நினைக்கிறா, இதுக்காகவா வந்த உன்னோட. நாம் ஏதோ செய்கிறோம், அதன் மீது தான் கவனம் வைக்க வேண்டுமே தவிர பர்சன் மீது கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று செஞ்சல, அந்த மேட்டரை பத்தி மட்டும் பேசு. என்ன பத்தி ஏன் பேசுற? அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசு. அப்படி என்றால் நீங்கள் சோசியல் சர்வீஸ்க்கு தகுதியானவர்கள். பெண்கள் நாம் நமக்கான பலத்தையும் நமக்கான பலவீனத்தையும் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நாம இனிமேல் ஒற்றுமையா இருப்போமா? பெண்ணுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, சமூக ஒற்றுமைக்கு எதிரான, மனித நேயத்திற்கு எதிரான, நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிரான எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள். தவறான விஷயத்திற்கு சிரிக்காத பெண்கள், புறம் பேசாத பெண்கள், யாரை பற்றியும் எந்த கருத்தையும் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனிமனித வாழ்க்கையை பற்றியோ பேசி வாயிலே பாவத்தை சுமக்காத பெண்கள், அவர்கள் கடவுள் மீட்பு பணிக்குரிய பெண்களாக இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்வது. மனதை எப்படிங்க சுத்தப்படுத்த முடியும்? மனசை எப்படிங்க சுத்தப்படுத்துறது? நல்ல சிந்தனைகள். நான் சொல்லவா, நல்ல சிந்தனைகளாலெல்லாம் மனசு சுத்தம் ஆகாது. சைட்ல கட்ட சிந்தனையும் இருக்கும். இல்லை, எனக்கு இருக்குது, அதனால சொல்றேன். மனசை சுத்தப்படுத்துறதுனா என்ன தெரியுமா? ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்திக் கொள். மனம் சாந்தமா இருக்கட்டும். கொந்தளிக்கின்ற மனம், சிந்தனைகளை மோத விடுகின்ற மனம் அமைதியா இருக்காது. அது பல நேரங்களில் சூழ்ச்சி செய்யும். மனதை அமைதியாக வைத்திருத்தல். சிஎம்சிங்க, ஐடாஸ் கடர், அந்தம்மா எந்த வயசுலங்க ஆரம்பிச்சது? எதை பார்த்து ஆரம்பிச்சதுங்க? எதை பார்த்துச்சு அந்தம்மா? ஒரு பிரசவத்தை பார்த்துச்சு. பிரசவத்துடைய சாவு பார்த்துச்சு. 15 வயசு அது பார்க்கும்போது. நாம பார்த்ததில்ல சாவு. அதுக்கு மட்டும் தோணுச்சு. போய் படிச்சுட்டு 3 பெட்டு கொண்டாந்து போட்டு ஆரம்பிச்சது இல்ல. ஒரு பெண்ணுக்கு தானே தோணுச்சு. அது கைனகாலஜிஸ்டா வரணும். இந்த ஆண்கள் பெண்களின் மீது ஆண்கள் பிரசவம் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்றால் நாங்கள் கிளம்புகிறோம் என்று பெண்கள் மருத்துவர்களாக கிளம்புவதற்கான ஆணிவேர் அச்சாணி ஐடாஸ் கடர் போட்டார்களா இல்லையா? அவர்கள் விதை கிளம்பி, நான் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர், கூட்டிட்டு வரீங்களா இல்லையா, வாமா பேசுமான்னு சொல்லி எழுந்து நின்றால் வானம் வசப்படும். தோழமைகளை, சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய யோசிக்காதீங்க. ஒரே மாதிரி சாரி கட்டுறது அல்ல முக்கியம். பாட்டு பாடும்போது பார்த்தேன், சொரம் சேரணும் எல்லாருக்கிட்டையும். வேற வேற ட்ரெஸ் கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம், சொரம் தப்பக்கூடாது. பாடல் என்பது கூட சேர்ந்து நின்று இந்த ஒலியை எல்லோரும் சேர்ந்து அந்த எனர்ஜியை பிடிக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். ஒரு மாதிரியா ட்ரெஸ் பண்றது இல்லை. இந்த ஆம்பளைங்கிட்ட இந்த பிரச்சனை இல்லைங்க. நீங்க கை தட்டிடாதீங்க, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவோம், உங்க மனசு வலிக்கும். வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல, இதாவது நாங்க மேட்சிங்கா போட்டுக்கிறோம் மேடம்ங்கிறாங்க. என்கிட்ட ஏன் சார் ரொம்ப கிடைக்கிறீங்க? நான் இவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்.
பெண்ணினுடைய இயல்பு என்ன தெரியுமா? கொளுத்தது கொண்டு கொண்டது விடாமை. தமிழ் சரியா? தொல்காப்பியம். எதை கொடுக்கின்றோமோ அதை பற்றிக் கொள்வோம். எதை பற்றி கொண்டோமோ உயிர் போனாலும் போகுமே தவிர அந்த பற்றை விடமாட்டோம் என்பது பெண்ணின் பலம். ஜெயலலிதா மேடமுடைய அந்த இறப்பு பற்றிய அந்த விசாரணை கமிஷனுடைய அந்த லிஸ்டுக்கு கீழே அந்த குறள் எழுதப்பட்டிருக்கு. காலால் களிரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு. அந்த குறளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய வீரனினுடைய வயிற்றை கோத்தெடுத்த கொம்புடைய யானை, போர்க்களத்தில் நின்ற யானை, தன்னை எதிர்த்து வந்த வேலெடுத்து வந்த வீரனுடைய உயிரை தன் கொம்பினால் கோத்தெடுத்த யானை கால் அழுந்த சேற்றில் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நரிகளால் கொல்லப்படும். இது எழுதியிருக்கிறாருங்க அவர். அது வெறும் தலைவர்களுக்கு மட்டுமே உரித்தானதல்ல, அது எந்த நிறுவன தலைவர்களுக்கும் பொருந்தும், நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கும் பொருந்தும், தனிப்பட்ட நம்முடைய தனிமையான நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் கால் எழும்ப முடியாத சேற்றிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. நரிகள் கொன்று போடும். ஸ்டே அலர்ட். கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றோம்ல. கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு கிடையாது. கண் சென்று பற்றும், மூடிக்கலாம். காதில் வந்து விழும், மூட முடியாது. இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மூக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, வாய் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்லே இல்லாத, அசைக்கவே முடியாத, கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு உறுப்பு காது. காது இருக்கின்றவர்கள் கேளுங்கள். விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் என்ன செய்தது? பறவைகள். அடுத்தது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனாலேயே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் என்ன ஆனது? வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதுங்க. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா. மண் ஆழமில்லாத பாறை, மண் ஆழமில்லாததனால் விரைவில் முளைக்கும். விரைவில் முளைத்த விஷயங்களின் மீது வெயில் பட்டால் உடனே உலர்ந்து போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கையை தான் அள்ளிக்கொண்டு போகிறோம். சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை கருகி போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நாம எல்லாருமே இங்க ஞானம் பெறுகின்ற ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் தான் விதையை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம். எல்லாரும் நல்ல நிலத்துல தான் போடுறோம். சிலருக்கு 30 தான் கிடைக்கும், சிலருக்கு 60 தான் கிடைக்கும், சில பேருக்கு 100 கிடைக்கும். 100 கிடைத்தவன் 30 கிடைத்தவனை பார்த்து எகத்தாளம் செய்யவும் வேண்டியதில்லை. 30 கிடைத்தவன் 100ஐ பார்த்து வாயை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்ல நிலத்தில் விதைகளை போட்டவர்கள் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பறவைகளால் பட்சிக்கப்படவில்லை, பாறைகளில் விழுந்து உலரவில்லை, அவை முட்களால் நெருக்கடிக்கப்படவில்லை. எது கிடைக்கிறதோ அதை நல்ல நிலத்திலே விதைத்து அதை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் இப்படித்தான் பார்க்கிறேன் பைபிளை. இறைவனிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது அவர் நம்முடைய அடியாள் கிடையாதுங்க. நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு பயப்படணுங்க. இறைவனிடத்தில் பேசுகின்றதற்கு முன்னால் அச்சத்தோடு தான் அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டுமே தவிர தகுதியற்ற கோரிக்கைகளை ஜபம் என்கின்ற பெயரில் கூட நாம் வைத்துவிட முடியாது. இது நம்மில் எத்தனை பேருக்கு தெரிகிறது? பக்கத்து வீட்டில் ஓவரா சத்தம் போட்டுட்டே இருக்கு, எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரே, என் தூக்கம் கெடுது. எப்போத்துல இருந்தனா அந்த பொண்ணு பிரசவமாகி அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுலேருந்து
ஒன்று அந்த குழந்தைனுடைய சத்தத்தை குறைங்க, இல்லை அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு அவன் புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. எங்க ஜபத்தில் சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இறைவனிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம். நம்முடைய வேதங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அடுத்தவர்களுக்கு அதை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவா, என் சித்தத்தின்படி அல்ல. போதும் இல்ல, இந்த சொல் போதும் இல்லையா? இதை விட மேல என்ன இருக்கு? பர்சனலான என்னென்ன விஷயங்கள் அது சொல்லப்படுதுதான். இறைவனிடத்தில் எல்லாம் பேசலாம் தான். அந்த உரிமையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த உரிமையை நாம் பெறக்கூடிய அளவிற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை, ஜெபம் எந்த சூழலையும் மாற்றாது. ஆனால் அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய திட்பத்தை, வலிமையை உமக்கு தரும். அதனால் தான் நாம் பிரார்த்திக்கிறோமே தவிர சூழலை மாற்றக்கூடிய அடியாள் அல்ல கடவுள். சூழலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா எவ்வளவு நுட்பமா ஒரு விஷயம் நமக்கு புரியணும். எங்கே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சிக்கலில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளாத வரைக்கும் நாம் கடவுளினுடைய மீட்பு பணியில் ஈடுபட முடியாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை அழித்தல், அன்புமயமாக இந்த சூழலை ஏற்படுத்துதல், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாவுதல், இறைவனை அடைவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நாம் இறைவனை அடையலாம் என்று இறைவனையினுடைய வழியை மற்றவர்களுக்கு சுட்டுதல். நம்மிடத்தில் அந்த விசுவாசம் இருக்கிறதா? உண்மையில் இருக்கிறதா அந்த விசுவாசம்? இரத்தப்போக்குடன் இருக்கிறாள். யாரோ சொல்கிறார்கள் மேசையா வருவார், மசீஹா, போய் அவரை சந்தித்து விடு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய இஸ்லாத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் இல்ல, அதுல இயேசு கிறிஸ்து என்கின்ற நபிமார் தான் ஒரு நல்ல மருத்துவர் என்று அறியப்பட்டவர். மருத்துவர்னா எதுக்கு? மரணத்திற்கும் மருத்துவர், மரணத்திற்கும் மருந்து தரக்கூடியவர். மரணம் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகம், மரணத்திற்கும் மருந்து இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்திற்குமான அந்த மருத்துவரை போய் பார்த்துருன்னு சொல்றாங்க. இந்த அம்மா போகுதுங்க. இப்படி கூட்டம், அதுல ஒத்தையாளா வராரு இயேசு. வரும்போது கூட்டம் நெருக்கடிக்குது. நினைவுபடுத்துறவங்களை எத்தனையோ முறை கேட்டிருப்பீங்க. நெருக்கடி. இவ என்ன மாதிரி ஆள் போல நுழைஞ்சிட்டா உள்ள. நுழைஞ்சு போய் பிடிக்கிறா பாருங்க. அவர் போயிட்டார். பிடிக்கிறத பிடிச்சி என்ன பிடிச்சான்னா ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டான். பிடிச்சா வழிஞ்சிருச்சு. பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தள்ளிட்டு போயிட்டாங்க, விட்டுட்டா, உட்காந்துட்டா, கூட்டம் போயிருச்சு. போகும்போது இயேசு கேட்டாராம், என்னை யார் தொட்டது? கூட இருக்கிறவங்க சூப்பரா பதில் சொன்னாங்க. ஆயிரக்கணக்கில் எல்லாரும் உங்களை தொட்டுக்குன்னு தானே வராங்க. யார் தொட்டானா? இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு பாருங்க. விசுவாசத்துடன் தொடுகின்ற பொழுது இறைவனிடம் இருந்த வல்லமையை புறப்பட செய்ய முடியும் என்று பைபிளில் சொல்லப்பட்டது ஒரு பெண்ணுக்கு தானே தவிர எந்த ஒரு ஆணுக்கும் சொல்லப்பட இல்லை. பெண்ணிடத்தில் அந்த விசுவாசம் இருந்திருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. அந்த விசுவாசத்துடன் போய் பிடிக்கிறது இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும். பைபிள் மட்டும் அல்ல, காதுகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் மிகப்பெரியது. ஞானத்தை தேடி செல்லுங்கள். ஞானம் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எழுந்து நின்றால் வானம் வசப்படும் தோழமைகளை. சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய யோசிக்காதீங்க. ஒரே மாதிரி சாரி கட்டுறது அல்ல முக்கியம். பாட்டு பாடும்போது பார்த்தேன், சொரம் சேரணும் எல்லாருக்கிட்டையும்.
வேற வேற ட்ரெஸ் கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம், சொரம் தப்பக்கூடாது. பாடல் என்பது கூட சேர்ந்து நின்று இந்த ஒலியை எல்லோரும் சேர்ந்து அந்த எனர்ஜியை பிடிக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். ஒரு மாதிரியா ட்ரெஸ் பண்றது இல்லை. இந்த ஆம்பளைங்கிட்ட இந்த பிரச்சனை இல்லைங்க. நீங்க கை தட்டிடாதீங்க, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவோம், உங்க மனசு வலிக்கும். வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல, இதாவது நாங்க மேட்சிங்கா போட்டுக்கிறோம் மேடம்ங்கிறாங்க. என்கிட்ட ஏன் சார் ரொம்ப கிடைக்கிறீங்க? நான் இவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பெண்கள் நாம் நமக்கான பலத்தையும் நமக்கான பலவீனத்தையும் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நாம இனிமேல் ஒற்றுமையா இருப்போமா? பெண்ணுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, சமூக ஒற்றுமைக்கு எதிரான, மனித நேயத்திற்கு எதிரான, நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிரான எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள். தவறான விஷயத்திற்கு சிரிக்காத பெண்கள், புறம் பேசாத பெண்கள், யாரை பற்றியும் எந்த கருத்தையும் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனிமனித வாழ்க்கையை பற்றியோ பேசி வாயிலே பாவத்தை சுமக்காத பெண்கள், அவர்கள் கடவுள் மீட்பு பணிக்குரிய பெண்களாக இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்வது. மனதை எப்படிங்க சுத்தப்படுத்த முடியும்? மனசை எப்படிங்க சுத்தப்படுத்துறது? நல்ல சிந்தனைகள். நான் சொல்லவா, நல்ல சிந்தனைகளாலெல்லாம் மனசு சுத்தமாவாது. சைட்ல கட்ட சிந்தனையும் இருக்கும். இல்லை, எனக்கு இருக்குது, அதனால சொல்றேன். மனசை சுத்தப்படுத்துறதுனா என்ன தெரியுமா? ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்திக்கொள். மனம் சாந்தமா இருக்கட்டும். கொந்தளிக்கின்ற மனம், சிந்தனைகளை மோத விடுகின்ற மனம் அமைதியா இருக்காது. அது பல நேரங்களில் சூழ்ச்சி செய்யும். கொஞ்சம் சிந்திப்போமே, இந்த சொல்ல சிந்திப்போமே. பாருங்களேன், கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றோம்ல. கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு கிடையாது. கண் சென்று பற்றும், மூடிக்கலாம். காதில் வந்து விழும், மூட முடியாது. இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மூக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. வாய் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்லே இல்லாத, அசைக்கவே முடியாத, கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு உறுப்பு காது. காது இருக்கின்றவர்கள் கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். போறவன் என்ன பண்றார்? அவர் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபேன் ஃபிக்ஸ் பண்றதை விட நாம் பேசுறது முக்கியம். ரொம்ப ஈஸியா கவனம் சிதறுது நமக்கு. முக்கியமான ஒரு விஷயம் நம்மை கடந்து போயிரும். ஒன்றும் இல்லை, இந்த மைக்கை செட் பண்ண வந்தா எல்லாரும் அவங்கள பார்த்தாங்க. 5-6 மணி நேரம் பயணம் பண்ணி நான் வந்திருக்கேன். கவனத்தை யார் சிதறடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் சிதறப்படாமல் இருக்கிறது. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். மிக முக்கியமான வார்த்தை இது. விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் என்ன செய்தது? பறவைகள். அடுத்தது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனாலேயே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் என்ன ஆனது? வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதுங்க. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா. மண் ஆழமில்லாத பாறை, மண் ஆழமில்லாததனால் விரைவில் முளைக்கும். விரைவில் முளைத்த விஷயங்களின் மீது வெயில் பட்டால் உடனே உலர்ந்து போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கையை தான் அள்ளிக்கொண்டு போகிறோம். சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை கருகி போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும்
60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நாம எல்லாருமே இங்க ஞானம் பெறுகின்ற ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் தான் விதையை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம். எல்லாரும் நல்ல நிலத்துல தான் போடுறோம். சிலருக்கு 30 தான் கிடைக்கும், சிலருக்கு 60 தான் கிடைக்கும், சில பேருக்கு 100 கிடைக்கும். 100 கிடைத்தவன் 30 கிடைத்தவனை பார்த்து எகத்தாளம் செய்யவும் வேண்டியதில்லை. 30 கிடைத்தவன் 100ஐ பார்த்து வாயை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்ல நிலத்தில் விதைகளை போட்டவர்கள் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பறவைகளால் பட்சிக்கப்படவில்லை, பாறைகளில் விழுந்து உலரவில்லை, அவை முட்களால் நெருக்கடிக்கப்படவில்லை. எது கிடைக்கிறதோ அதை நல்ல நிலத்திலே விதைத்து அதை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் இப்படித்தான் பார்க்கிறேன் பைபிளை. பைபிள் மட்டும் அல்ல, காதுகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் மிகப்பெரியது. ஞானத்தை தேடி செல்லுங்கள். ஞானம் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் மிக முக்கியமான ஒரு ஆட்டிடியூட சொல்லிட்டு போறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்படுகின்ற விஷயம் இதெல்லாம். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறது? எனக்கு ஏன் முகமது நபியை பிடிக்கிறது? நான் ஏன் கிருஷ்ணனை பேசுகிறேன்? நான் ஏன் திருவள்ளுவரை பேசுகிறேன்? ஏன் கம்பராமாயணத்தை நான் வாசிக்கிறேன்? அதிலிருந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். உள்ளே இருக்கும் அரசியலை நான் புரிந்து கொள்கிறேன். அரசியலை புரிந்து கொள்வதற்கு, ஆற்றலை எடுத்துக் கொள்வதற்கு வாசிப்பு அவசியமாகிறது, நிதானம் அவசியமாகிறது. நம்மில் எத்தனையோ பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை கவனத்தை கடமையிலே வைக்காதது. எல்லோருக்கும் எல்லா சொல்லும் சொல்லப்படுகிறது, எல்லா சொல்லுமா எல்லோருக்கும் புரிகிறது. 5 பிள்ளைகள் என் தாய்க்கு, 5 பிள்ளைகளையும் தான் படிக்க வைத்தார். நான் தானே தமிழ் படித்தேன். தமிழ் படிக்க வேண்டும் என்றா என் தாய் சொன்னார்? இல்லை, படி என்று சொன்னார். ஆனால் நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேனே, நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த புள்ளி எது என்றுதான் நான் கேட்கிறேன். நாம் எல்லோரும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிறோமா? எந்த விஷயத்தில் இறைவனுக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோம்? ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்றேன். பெண்கள் குறித்து சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்து பைபிளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்கள், ஞானத்தை பிழிந்து தரக்கூடிய சொற்கள் உண்டு. நமக்கு அது சரியாக புரிகிறதா? முன்னால் ஒரு பெரிய பாறை, இதோ பாறையில் படகு மோதப் போகிறது. நீங்கள் ஜபத்தை தொடங்குகிறீர்கள், வேற வழி இல்லை. என்ன ஜபிப்பீர்கள் என்று கேட்டார். என்ன ஜபிப்போம்? காப்பாத்து. அப்புறம் நாம சும்மாவா? நாம சாதாரண ஆட்கள் இல்லைங்க. டாக்டர் கிட்ட போய் நம்மை காட்டும் பொழுது டாக்டர் என்ன மருந்து கொடுக்கணும்னு அறிவுரை சொல்வோம் தெரியுமா? கடவுள்கிட்ட நம்ம சொல்வோம் தெரியுமா என்னென்ன செய்யணும்ட்டு? நான்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கேங்க, ஸ்கூலுக்கு டீச்சர் வரக்கூடாதுன்னு. ஒரு நாள் வரக்கூடாதுன்னா என்னென்ன நடக்கணும்? அவங்க 2 நாள் லீவ் எடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும்? 1 மாசம் அவங்க வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்? ஸ்கூலை விட்டே போயிடணும்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்? இதெல்லாம் கடவுளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என் கிளாஸ் பிள்ளை என்னத்தெல்லாம் கடவுளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான், என்னை பத்தின்னு எனக்கு தெரியாது. சொல்லி கொடுப்போம்ல. அவர் ரொம்ப அழகா சொன்னாருங்க. முன்னால் பாறை வருகிறது, உன் படகு போய்கொண்டிருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன கேட்கிறாய் என்றால், இறைவா பாறையை என் பாதையிலிருந்து நகர்த்து, பாறையை என் பாதையிலிருந்து நகர்த்து என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எப்பவுமே பெண்கள், நாம் ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்லுகிறேன், நாம் தோற்கக்கூடிய இடம் எது தெரியுமா? நெகட்டிவ் ஃபோர்ஸ், முரண்பாடுடைய சிந்தனைகளால் நிரம்பி வழிகின்ற பொழுது உடன்பாடுடைய சிந்தனைகளை நம்மால் செலுத்த முடிவதில்லை. நெகட்டிவ் ஃபோர்ஸ். முன்னால் இருக்கும் பாறையை நகர்த்து என்று நீங்கள் கேட்காதீர்கள். அவர் சொன்னார், இறைவா தண்ணீரை உயர்த்து, என்னுடைய படகை அப்புறம் கொண்டு செல், ஏனென்றால் பாறை அல்ல எனக்கு தடை.
பாறை அல்ல எனக்கு தடை, பாறையை கடந்து செல்வதற்கான சூழலை ஏற்படுத்து என்றுதான் நாம் சொல்ல முடியுமே தவிர எதையும் அழி எதையும் ஒழி என்று நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடாது என்று அவர் சொன்னார். ஒருத்தன் 12 பேரோடு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ஆளு 12 பேரோடு சேர்ந்து 13 பேர் மாதிரி இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தன் டக்குன்னு உள்ள நுழைஞ்சான். பயங்கர கோபம் அவனுக்கு. ஏய், யாரா இங்க புத்தன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. நான் படிச்சேங்க அதை, என் வாழ்க்கையில் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டேன். உங்களுக்கு கடத்தி விட்டு போகிறேன். நினைவு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். யாரா புத்தன்னா? என்னடா இது, நம்ம குருநாதரை யாரான்றான் ஒருத்தன். 12 பேரும் முறைக்கிறாங்க. புத்தன் நிமிந்து பாரு. கேட்குறேன்ல, யாரா அப்படின்னா ஆனந்தன்ற ஒருத்தன். அவன் எந்திரிச்சான். புத்தன் அவனை உட்கார வச்சு, நான் தான் புத்தன். என்ன துப்பிட்டான் மூஞ்சில. எல்லாம் கதை தொடச்சிட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னார் சொல்றோம்ல, அது நமக்கு புரியல. புரியுதா? இந்த புரியுதுன்னு சொல்றவங்கள புரியலைங்க நமக்கு. ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காட்டுகிறோமா நாம்? என்னங்கிறத சொல்றேன் இப்போ. அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே, நமக்கு புரிய மாட்டேன் என்கிறது. என்னை நான் இந்த பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களுக்கு ஏன் வேதம் வந்தது, வேதம் சொல்லுகின்ற ஞானம் என்ன என்பதனை முதலில் நீங்கள் தவச்சிலர்களாக இருந்து புரிந்து கொண்டு சொல்லுங்கள். தவத்துல உட்காருங்க. 10 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னால 10 நாள் உட்காருங்க. உட்காராம பேசாதீங்க, தவத்தோடு பேசுங்கள். தொடச்சிட்டு புத்தன் சொன்னான். அப்புறம் அடிக்க போறாங்க. இரு, அவனை ஏன் அடிக்கிற? துப்பிட்டான். வந்தவனுக்கு புத்தன் யாருன்னு தெரியாது. புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான். அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் எச்சில் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை. முதல் ஞானம்